Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னோட பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மீகம் சேனல்ல ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம், அதாவது எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், ஆனால் சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து. அப்போ ஒருத்தருடைய பிறப்பு என்ன, எதனால அவங்க பிறந்திருக்காங்க, அதுல ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு. அது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி. இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முடிக்கலை, நம்ம சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ரெட்ரோ ஆன்மீகம் கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம அவங்களுடைய பிறப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகர ராசிக்கும் சனி பகவான் தான், ஆனால் கும்பராசிக்கும் சனி பகவான் தான். ஆனால் கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க வாழ்க்கையில் நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல மேன்மையடையதை பார்க்குறேன். பட் கஷ்டங்கள் இருக்கும், இள வயசில் கஷ்டங்களும், அதுக்கு அவங்க வளர வளர அந்த கஷ்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு மறைஞ்சு ரொம்ப நல்லா இருப்பாங்க. பொதுவாக இவங்க பிறந்த ஒரு 3-4 வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும். கும்பராசிக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இவங்களுக்கு 3-4 வயசு 5 வயசுக்குள்ள அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வளர வளர அவங்களுடைய குடும்பமும் நல்லா வளர்ந்துட்டே வரும், பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டு வரும், மேன்மை அடையும். இவங்களுடைய இயல்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பேசுறதுக்கு தயங்குவாங்க. இவங்க பாதி விஷயங்களை சொல்லி பாதி விஷயங்களை சொல்லாமல் விட்டுருவாங்க. அவங்களே புரிஞ்சு, அவங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் சொல்லியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இது இவங்களை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழி வகையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 6வது வீடு சந்திரன்றதுனால இவங்க பொதுவாக எல்லாத்துக்குமே மனசு கவலைப்படுறவங்கள்ட்ட விலகிடுவாங்க. ஒருத்தவங்க கவலைப்படுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க. பட் அவங்கள இது பண்ணணுன்றது இல்லை. இவங்களுக்கு என்னென்னா அது கவலை பிடிக்காது. இவங்களுக்கு மனசு கஷ்டப்படுறதெல்லாம் பிடிக்காது. எப்போவுமே மனசு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் நல்ல இதுவாக இருப்பாங்க. நினச்சாங்கன்னா நல்ல உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி உதவி பண்ணுறதுல இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானால 5வது வீட்டுக்கு அதிபதி புதனாக இருக்கார். அதே மாதிரி 10வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார். ஸோ அதனால பொதுவாக இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால இவங்களும் பொதுவாக ராசிக்கு அதிபதி சனின்றதுனால வக்கீல் தொழில்கள், அது மாதிரி பிஸ்னஸ், இந்த கும்பராசி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். காரணம் என்ன, அவங்க 2வது வீட்டுக்கு தனாதிபதி குரு பகவான், லாபாதிபதியும் குரு பகவான். அதே மாதிரி இவங்க பிளான் பண்ணுற மாதிரி நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி தான் 8வது வீட்டுக்கும் அதிபதி. அப்படின்றதுனால இவங்களுக்கு எது புத்திசாலித்தனமாக அவங்க நினைக்கிறாங்களோ அதுவே உங்களுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் அப்படின்னு ஆகும். இவங்க எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்க்க முடியாது வாழ்க்கையில். எல்லாத்தையும் நம்ம கணிதம் அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில விஷயங்களில் சென்டிமெண்ட்ஸ் வழியாக நம்ம பார்க்கணும், ஒரு சில விஷயங்களை கணக்கு போட்டு பார்க்கணும். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் எதுக்கு கணக்கு போடணும், எதுக்கு சென்டிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு சென்டிமெண்ட்ஸையும் தேவையான விஷயத்துக்கு கணக்கையும் நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது நமக்கு டிசாஸ்டராக கொடுக்கும். ஸோ அதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இவங்க எதுக்குமே ஒரு தரத்துக்கு 2 தரம் ஆலோசனை பண்ணி சரின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அவங்க வச்சுக்கிட்டாங்கனால இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா அபரிமிதமாக இருக்கும்.
இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். பொதுவாக அந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. இவங்க ஏதாச்சும் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னேறக்கூடிய ராசி. இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி. ஸோ காற்று ராசின்றதுனால நிலையில்லாத மனசு இருக்கும். மனசு வந்து இப்போ எப்படி காற்று எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து இருக்கிறது தெரியாதோ. அதாவது காற்று வந்து எப்படின்னா அதுக்கு ஒரு நிலையான இது கிடையாது. காற்று வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து திடீர்னு வந்து இவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க, திடீர்னு பயங்கர சந்தோஷம் ஆகிடுவாங்க. இந்த காற்று மாதிரியான ஒரு விஷயம் இதை வந்து மற்றவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியாது. இவங்க கஷ்டமாக இருக்காங்களான்னு தெரியாது, இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து சின்ன விஷயம் கூட இவங்களை வந்து காயப்படுத்திடும். அது மாதிரி வந்து எப்படி பலூனில் வந்து காற்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டோம்னா வெடிச்சிருது இல்லையா, அது மாதிரி திடீர்னு அவுட் பஸ்ட் ஆகி கோவப்பட்டுருவாங்க. இவங்க எப்போ கோவப்படுவாங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியாது, எப்போ ஜாலியாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியாது. இந்த காற்று ராசிக்குள்ள ஒரு பெக்யூலியரான தன்மை தான். அதனால் வந்து இந்த காற்று ராசி இருக்கிறதுனால இவங்க இதை வந்து பார்த்துக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும், ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக பொதுவாக அவங்க சக்ஸஸ் அடைவாங்க. இவங்க தொழில் ரீதியாக நல்லா கணக்கு பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு 5வது வீட்டு அதிபதி இவங்களுக்கு வந்து லாபாதிபதியை பார்க்கும், குரு வீட்டை பார்க்கறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி தான் 10வது வீட்டுக்கு அதிபதி. அதனால வந்து நல்ல முயற்சி இருக்கும். இவங்க வந்து தொழிலில் வெற்றி அடையணும்னாலும் சரி, ஏதானும் ஒன்றில் சக்ஸஸ் அடையணும்னா முழுமையான முயற்சி அதில் காட்டுவாங்க. ஸோ அந்த முயற்சி தான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அந்த முயற்சியை இவங்க விடாமல், அதே மாதிரி விடாமுயற்சின்னு பேர். இவங்க பாதி கிணறு தாண்டக்கூடாது. காற்று மாதிரி இவங்க வந்து ஒரு சமயம் வந்து காற்று புயல் வீசும், ஒரு சமயம் வந்து ரொம்ப காற்றே இல்லாமல் வேர்க்கும் இல்லையா, அது மாதிரி வந்து இவங்க ஒரு சமயம் வந்து அதீதமாக முயற்சி எடுப்பாங்க, ஒரு சமயம் முயற்சி எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ பாதி கிணறு தாண்டக்கூடாது. எதையுமே முழுமையாக வந்து பர்சீவரன்ஸ், விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் அதை முடிக்க பார்க்கணும். இது ரெண்டையும் அவங்க வச்சுக்கிட்டாங்கனால இவங்க வாழ்க்கையில் வெற்றி தான். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னா கூட இந்த ராசி வந்து கொஞ்சம் வந்து உள்ளூர பயப்படுவாங்க. உள்ளூர ஒரு ஃபோன் வந்தாலோ எது பண்ணாலும் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ணெய் சாத்துறது, வெத்தலை மாலை போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, நெய் விளக்கு ஏற்றுறது, இது மாதிரி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது, ஹனுமான் சாலிசா அதெல்லாம் இருக்குது. சாதாரணமாக கூட சொல்லணும்னா புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாட்யம், வாக்படத்துவம், சகனம ஸ்மரணாத் பவித் அப்படின்றத இந்த ஸ்லோகங்களையும் சொல்லலாம். இது மாதிரி வந்து அவங்க ஸ்லோகங்கள் சொல்லி ஆஞ்சநேயரை மனமுருக வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில் தைரியமாக முழு முயற்சியோட எல்லா விதமான வெற்றிகளையும் இவங்க அடைய முடியும். நண்பர்களே, இந்த நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள். இந்த ராசி அனைத்து பேருக்கும், ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலையும் இருக்கலாம், நடுத்தர வயசுலையும் இருக்கலாம், மாணவ பருவத்திலையும் இருக்கலாம், வயசானவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை, அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவில் மாறும். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன், எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள், அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation.
Join KSG Institutions, Singanallur, Coimbatore.